ஒரு படம் என்னன்னா தீபாவளி டைம், அந்த டைமில் ரிலீஸ் ஆன படம் கம்பி கட்டின கதை அப்படின்னு. ஐயோ கம்பி கட்டினதுதான், கம்பி சரியா கட்டின, அதாவது கட்டல முடிச்சு அவுக்கவே முடியலையே. அதாவது ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு கதை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, சரி இப்படி கொண்டு போகலான்னு கொஞ்சம் ஷூட்டிங் எடுத்துட்டு திரும்ப வேற ஒன்று எடுக்கலான்ட்டு வேற இப்படி மறுபடியும் போய் இந்த மாதிரி. இதில் யாருன்னா நான் நம்பி போனது என்னன்னா இவரு தான் ஹீரோ, நட்டி தான் ஹீரோ படத்தில். அவர் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாரு. நட்டின்னதுமே நமக்கு வந்து சதுரங்க வேட்டையெல்லாம் ஞாபகம். ஸோ சதுரங்க வேட்டை அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாரு. இன்டர்வல் வாட் இஸ் தட், ட்ரெய்லர்லேயும் ஓரளவுக்கு சில ஷார்ட்லாம் காட்டியிருந்தாங்க. சரி ஓகே நல்லா இருக்கும் போல போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் உட்காந்தேன். கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவரே வச்சுக்கலாம், ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கூட வச்சுக்கலாம். சதுரங்க வேட்டை தான் எடுத்து வச்சுருந்தாங்க. சதுரங்க வேட்டையோட பார்ட் 2 மாதிரி இருந்தது. நிறைய சீன்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் அங்கேயே காட்டிட்டீங்க. இந்த ஒரு சீனில் வந்து நான் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனதுனால தான் ஏதோ சொல்லுவார், நான் இந்த அளவுக்கு உழைச்சதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன், இது வெளியே நிற்கிறேன். இந்த சீன்லாம் அப்படியே அந்த படத்தில் வரும். சதுரங்க வேட்டையில் நான் அந்த படம் பார்த்துட்டு, ஏன்னா ஆக்சுவலி அது ஃப்ரெஷ் கண்டென்ட், அதனால நம்மளுக்கு அந்த படம் பிடிச்சிச்சு. மேபி இந்த படம் வந்து ஃப்ரெஷ் கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குமோ எனக்கு தெரியல. படத்தில் சொன்னோம்னா கதையே இல்லை, கதை இல்லைங்கிறதுனால அங்கங்கிருந்து எடுத்துருக்குறாங்க. சார் உங்கள் படம் அந்த சதுரங்க வேட்டையை பார்த்தேன், அதுலேருந்து ஒரு 10 சீன் எடுத்துக்கிறேன். எடுத்துக்க தப்புல போ, எடுத்துக்க போ, அடுத்து வேற ஏதாவது ஒரு சீன்லேருந்து இதுலேருந்து எடுத்துக்கிறேன். இன்னும் இப்போ வேற ஏதாவது படம் உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா என் பக்கத்துல ஒரு படம் இப்போதான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கேட்டு வராது அப்படிங்கிற மாதிரி. படத்தோட லைட்டாக ஒன்லைன் மாதிரி என்னன்னா, அதுக்கு வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து லைட்டாக கடன் வாங்கியிருந்தாங்க. கோஹினூர் வைரம் இருக்குதுல்ல, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது ஒரே ஒரு வைரம் தானே. படத்தில் புதுசாக ஒரு கம்பியை கட்டியிருந்தாங்க. 2 வைரம் இருக்குது. ஆக்சுவலாக ஊரில் வந்து மறைச்சிட்டாங்க. அதில் ஒரு வைரம் வந்து கடத்திட்டு வர போகிறாங்க. அந்த வைரத்தை வந்து நம்ம ஹீரோவால் மட்டும்தான் கடத்த முடியும், இது பண்ண முடியும். ஹீரோ அதாவது அவ்வளோ பெரிய ஒரு வைரத்தை கடத்துறதுக்கு ஹீரோ யார் சூட்டபுளாக இருப்பான்னா ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி கட்டுவாங்க. பட் ஹீரோ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லோக்கல் திருட்டு பண்ணிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே இருப்பார். ஏண்டா அவ்வளோ பெரிய வைரங்கிறீங்க, இவன் காப்பாற்றுவாங்கிறீங்க, இவன் கடத்துவாங்கிறீங்க. அவ்வளோ பெரிய ராக்கெட் ஓட்டுறான் அவனாலே முடியலையா, இங்கே திருடிட்டு இருக்கேன் முடியுமா, அந்த மாதிரி தான் இதில் ஃபுல்லாகவே. அப்புறம் அந்த வைரத்தை வந்து கடத்தி இவன் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாப்ல. ஏன்னா ஹீரோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து ஆகணும். எடுத்துகிட்டு வந்து இவர் ஒரு பாயிண்டில் வச்சுட்டு மறைச்சி வச்சுருப்பாப்ல. இந்த ஆக்டிங்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு நீ ஒருத்தர் ஒன்று எடுத்துகிட்டு வர சொன்னார், அவர்கிட்ட காசு கொடுத்து எடுத்துகிட்டு வைக்க வேண்டியது தானே. எதுக்கு ஒளிச்சு வைக்கிற இடத்துலேருந்து திரும்ப காணா போகுதுன்னா அந்த ப்ராசஸ் தான் தெரியணும். அந்த இடத்துல திரும்ப ஒரு மாதிரி சாமியார் வேஷம் போடுறாரு, அதே இடத்துல உட்காந்துக்கிறாரு. சாமியார் வேஷமும் போட்டு எல்லாம் ஊரில் இருக்க எல்லாரும் வந்து இவரை கும்பிட்டு ஒரு சாமியார் ரேஞ்சுக்கு வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் போகுது.